ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2020 வேதனைகளின் ஆரம்பமான ஆண்டாக இருந்தது உண்மை. 2021 வேதனைகளின் தொடர்ச்சியாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். 2020 வருஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான ப்ராமிஸ். தெரிஞ்சவங்க யாராவது சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க ராஜா. நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். தாய் கூட தன்னுடைய பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்க முடியல இந்த வருஷம். ரொம்ப நேசத்துக்குரிய மனைவி கூட புருஷனை பத்திரமா என்ன செய்ய முடியல, பார்த்துக்க முடியல. புருஷனுடைய சடலம் கடத்தப்பட்டிருக்கிறது. அடக்க ஆராதனை கவச உடையோட மனைவி வராங்க. அப்போ கூட பக்கத்துல வர்றதுக்கு பயம். சற்று தூரமாகவே தள்ளி நின்று தரிசிக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த ஆண்டு உறவுகள் ஒன்றோடு ஒன்று ஒட்ட முடியாதபடிக்கு கொரோனா என்ற ஒரு கொடிய நோய் எல்லாரும் என்ன செஞ்சது, பிரிச்சு ஆச்சு. அடிக்கடி நான் சொல்லுவேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஜீவனாக இருக்கிறார். அந்த ஜீவன் நமக்குள்ளே சுவாசமாக இருக்கிறபடினாலே ஒருபோதும் நம்முடைய ஜீவனுக்கு பேராபத்து வராது, வரவும் முடியாது. ஜீவனே போனாலும் மரணமே உட்கூர் எங்கே என்று கேட்டு திரும்ப ஜீவனை உள்ளே கொடுக்க நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல உங்கள் அன்பு முகங்களை எல்லாம் பார்ப்பதற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் நான் பார்த்த பலரை இன்றைக்கு பார்க்க வேண்டுமானால் பூமியை சற்று ஆழம் தோண்டி தான் என்ன செய்யணும், பார்க்கணும். மண்ணுக்குள்ளே புதைந்து போயிருக்கிறார்கள். இன்றைக்கு எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு நாள். என் அன்புக்குரிய சகோதரர் மகாலிங்கம் தானே தலையை வச்சுதான் என்ன செய்யறேன் கண்டுபிடிச்சிருக்கிறேன் வந்திருக்கிறார் நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்துகிறேன். இன்றைக்குத்தான் நான் இந்த திருச்சபைக்கு நான் புதுசா வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க கருத்தை வைத்து காண்பிங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே படைத்தவருடைய அந்த திருநாமத்தில் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க எல்லாம் சாட்சி சொல்ல எல்லாரும் ஆரம்பிச்சீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் சாட்சி உண்டு. இந்த ஆராதனை நாளை இரவு முடிச்சா கூட முடிக்க முடியாது. அதுபோலவே இன்றைக்கு என்னுடைய அன்புக்குரிய தங்கச்சி சௌந்தர்யா வந்திருக்கிறீங்க. அம்மா வந்திருக்காங்க. அம்மா அப்பா வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்வெளிக்கு ஜீவ வார்த்தை திருச்சபை வாழ்த்து வரவேற்கிறோம். மீண்டும் திரும்ப முடியாத ஒரு நித்திய கலரையை நோக்கி இந்த ஆண்டு அப்படி என்ன செய்யுது, கடந்து போய் கொண்டிருக்கிறது. திரும்ப வராது. நேரம் என்பது நீங்க செலவழிக்கலாம், சம்பாதிக்க முடியாது. இழந்து போன எதையும் நீங்கள் மீட்டுக் கொள்ளலாம். செத்து போனவர்களை கூட உயிரோடு எழுப்பி விடலாம். கடந்து போன நேரத்தை ஒருபோது திரும்ப கொண்டு வர முடியாது. 2020 ஆண்டு கடந்து போகும்போது ஒரு சங்கார தூதனை போல ஏராளமானவர்களை அது கொண்டு போய்விட்டது. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான நபர்கள். எனக்கு பின்னாடி யாரும் வீடியோ கேம் விளையாடுற மாதிரி ஒரு சம்பளம் யாரு
2020 ஆண்டு ஒரு சங்கார தூதன் தேசத்துல ஏன் முழு உலகத்திலேயுமே கடந்து போனதை நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். பயங்கரமான ஒரு ஆண்டு. குளோரி சொன்னது போல நம்ம எல்லாம் இன்னும் உயிரோடு இருக்கிறோம்ல. கொஞ்சம் கிள்ளி பார்த்துக்குங்க. என்னன்னா உயிரோடு இருந்தா நீங்க கிள்ளிங்கன்னா வலிக்கும். இந்த ஆண்டு ஏராளமான பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. ஏராளமான பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே. அவன் நம்பப்படுவதற்கு ஏமாத்திரம். ஏன்னா நீங்க யாருமே இந்த விசுவாசத்தை என்ன செய்ய முடியல. விட்டா திரும்ப வருமா? கனி எங்க கனி? எங்க வீட்டுக்காரருக்கு மூச்சு விட முடியாம அப்படி நெஞ்சில கை வச்சுட்டு அழுதுட்டே சொன்னாங்க பாருங்க. பல சமயத்துல அது மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு அனுபவம். பல நேரடி வீடியோ காட்சிகளை நம்ம பார்த்தோம். அப்படியே போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு மூச்சு விட முடியாம விழுந்து சுருண்டு அப்படி என்ன செய்வாங்க, துடித்து மறிப்பார்கள். ஆண்டவர் சொன்னார், கொள்ளை நோய்களை கேள்விப்படுவீர்கள் அல்ல, கடைசி காலத்துல கொள்ளை நோய்கள் வரும், பூமி அதிர்ச்சி வரும், பேராழி பேரலைகள் பெரும்புயல் வரும், யுத்தங்களை கேள்விப்படுவீர்கள், யுத்தங்களின் செய்தியை கேள்விப்பட்டு கலங்கி தவிப்பீர்கள். இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடைத்திருக்கிறதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை எனக்கே இந்த வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மருத்துவமனையில் இருக்கிற சகோதரி தங்கமணி அம்மாவுடைய இளைய மகன் மரித்து போன செய்தி செப்டம்பர் 1 அக்டோபர் 1 அவங்க சொன்னாங்க. தவறா சொன்னாங்க. 9வது மாதம் 1ஆம் தேதி. நானும் என்றைக்குமே தைரியம் இருக்குதெல்லாம் தெரியாது, பயம் கொஞ்சம் கூட கிடையாது. எதை குறித்தும் பயம் கிடையாது. எந்த மனுஷனை குறித்தும் எந்த மிருகங்களை குறித்தும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எந்த காலத்தை குறித்து கவலை கிடையாது. ஏனென்றால் கர்த்தரை நம்பி வாழ்கிறவர்கள் சிங்கத்தை போல திடனாய் இருப்பார்கள். அவள் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால அப்படி இருக்கும். எதை குறித்து அன்னைக்குமே நான் கலங்கினதில்லை. சபை இருந்த பொழுதும் சபை இல்லாத போதும், மக்கள் என்னோடு இருந்த பொழுதும், என்னை விட்டு தூரமாய் விலகி சென்ற போதும், பொருளாதாரம் என் கூட இருந்தப்ப ஒண்ணுமே இல்லாத வெறும் கையா இருக்கிற பொழுது கூட எனக்கு ஒன்று தெரியும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினாலே என்னை விட்டு கடந்து போனதை அத்தனையும் திரும்ப அவர் என்னோடு கொண்டு வந்து சேர்ப்பார். எனக்கு வேண்டியவைகளை என்னோடு இணைப்பார், வேண்டாதவைகளை துண்டித்து தூரப்படுத்துவார். இது அவராலே கூடும். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, செப்டம்பர் மாதம் அதுக்கு முன்னதாக ஒரு வாரத்துக்கு முன்னதாக கோயம்புத்தூர் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது கடுமையான மழை. ஒரு வாரம் முழுக்க தொடர்ந்து மழையில நனைஞ்சிட்டே தான் காரியங்களை செய்தேன். ஒரு நாள் இரவு கடுமையான காய்ச்சல். எப்பொழுதுமே மருத்துவமனை என்ற அந்த வார்த்தையே எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. என்னை மருத்துவமனைக்கு கடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரே ஒரு கடத்தல் மன்னன்னா நம்முடைய சகோதரர் ஐசக் அவர்கள் மட்டும்தான். எவ்வளவு என்ன கம்பல் பண்ணி என்னை கொண்டு போயிட்டு என்ன செய்தார், குமார் நகர்ல ஒரு மருத்துவமனையில சேர்த்தாங்க. 3 நாள் வச்சு செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு அங்க இருந்து எல்லா குளுக்கோஸும் என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாம் போட்டுட்டாங்க. அவருக்கு முடிஞ்சிருச்சு. கஜானா அங்க காலி, இங்கேயும் காலி. திடீரென்று ஜன்னி வைத்து ரொம்ப நுரையீரல் ஏற்கனவே அப்படியே
உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ள முழுகினது போல ஒரு மோசமான சூழ்நிலை. எனக்கே நல்லா தெரியுது, ஏதோ சம்திங் ராங். வேறொரு மருத்துவமனைக்கு சென்று ஸ்கேன் எழுதி கொடுத்து அதை வாங்கிட்டு போய் இங்க ஆதார் மருத்துவமனையில் கொண்டு போய் என்ன ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. ஐசோலேட் சொன்னாங்க. உடனே என்ன செஞ்சிருங்க, உடனே சில லட்சங்கள் கட்டுங்க, மீதி நீங்க என்ன செய்ய அப்புறம் கட்டுங்க, உடனே சேர்த்துருங்க. எது விளையாட்டு சொல்றாங்க போல நினைச்சிட்டு அந்த வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு ரகசியமா இன்னொரு அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் கொண்டு போய் காட்டும் போது, இன்னுமா வீட்டுல வச்சிருக்கிறீங்க, இன்னுமா வீட்டுல வச்சிருக்கிறீங்க. திரும்பவும் என்னை கிட்டத்தட்ட ஒரே நாள்ல ஒரு 380 கிலோமீட்டர் கார்ல எல்லாம் கழிக்கிறாங்க. எனக்கு தெரியும் மருத்துவமனைக்கே இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கொண்டு போய் சேர்க்க மாட்டார்கள் என்கிற ஒரு சூழ்நிலை. எல்லாவற்றையும் தாண்டி பெருந்துறை IRTC மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்தார்கள். கான்சியஸ் எல்லாம் சுத்தமா போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. நுரையீரல் முழுக்க பழுதாகிவிட்டது, சுவாசிக்கிற திறன் இழந்து போய்விட்டது. நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு நான் வந்துவிட்டதாக மருத்துவ குறிப்புகள் சொன்ன. எனக்கு அந்த மருத்துவமனைக்குள்ள இருக்க பிடிக்கல. ஏறத்தாழ 10 நாட்களுக்கு மேல நாங்க இருக்கிறேன். நான் போனது ட்ரீட்மெண்ட்டுக்காக. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அறை, 40 பெட் இருக்கு, 2 நர்ஸ் தான். அதுவும் அவங்க அந்த கவச உடையோட வரும்போது பாக்குறவங்க பயப்படக்கூடிய விதத்துல என்ன செய்ய இருக்கும். அந்த ட்ரெஸ் போட்டுட்டு எப்படிதான் 4 மணிக்கு அவங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு கொடுமையான ஒரு சூழ்நிலை. அந்த 2 பிள்ளைங்க அப்படியே வந்து ஆடி அசந்து இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட்ல வந்து போறதுக்குள்ள 1 மணி நேரம் ஆயிடும். யாரு கூப்பிட்டாலும் இந்த பொருளுக்கு வரமாட்டாங்க. அங்க இருக்கிற மற்ற பெட்டில் இருந்தவங்களுக்கு எல்லாம் ஆகாரம் வரும்போது அவங்களுக்கு ஆகாரம் வாங்கி கொடுப்பதும் தண்ணீர் பாட்டில் கொண்டு போய் கொடுப்பதும், நான் அங்க ஏதோ ஒரு சமூக ஆர்வலர் போல அங்கு நான் செயல்பட்டேன். பல சமயத்துல குளுக்கோஸ் ஏறி முடிஞ்ச உடனே திரும்ப ரிட்டர்ன் ரத்தம் ஏற ஆரம்பிச்சிடும். உடனே போயிட்டு அதை என்ன செய்யறது, ஆஃப் பண்ணிட்டு அதை சரி பண்றது. இப்படி ஏதோ நான் அந்த எப்படி சொல்ற சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரனை போல ஒரு 10 நாள் அந்த மருத்துவமனையில இருந்தேன். நான் இருந்தது எனக்கு பிடிக்கல, ஆனா நான் அங்க இருக்கணும்ன்றது தேவனுக்கு பிடிச்சது. அங்கேயும் ஒரு ஊழியத்தை ஆண்டவர் செய்ய வைத்தார். சென்னையில என்னுடைய தங்கையினுடைய மகளுடைய திருமணம், மாமா வந்தாதான் அந்த திருமணமே நடக்கும். பிளைட்லயாவது புக் பண்ணி மாமாவை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அங்கு அவ்வளவு நெருக்கடியான ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. எப்படி ஆகியும் போய்விட வேண்டும் என்று சொல்லி கேட்டபொழுது மருத்துவத்துறை சொல்லிடுச்சு, ஒருபோது உங்களை அனுப்ப முடியாது. 24 hours நீங்க என்ன செய்யணும், அந்த ஆக்சிஜனுடைய அந்த அப்சர்வேஷன்ல தான் நீங்க இருந்து ஆகணும், வேற வழியே இல்லை. நீங்க போகணும்னா இதை விட நல்ல மருத்துவமனைக்கு போன் பண்ணி அங்கிருந்து செயற்கை சுவாசத்தோட ஆம்புலன்ஸ் வந்தா மட்டும்தான் நாங்க என்ன செய்வோம், அனுப்புவோம் சொல்லிட்டாங்க. மருத்துவர் எங்க அண்ணனுக்கு மிக நெருக்கமான நண்பர் என்பதனால அவர் என்னோட வீடியோ காலில் பேசினார். வீடியோ காலில் பேசும்போது சொன்னார், நீங்க இங்க கொஞ்சம் உங்களுக்கு அசௌகரியம் இருக்கும், நீங்க பொறுத்துக்கணும், தயவு செஞ்சு நீங்க போயிடாதீங்க. உங்க நுரையீரலை பற்றி உங்களுக்கு தெரியாது, அது அந்த ஸ்பாஞ்ச் போல இருக்கிற அந்த தன்மை மாறி முழுக்க மரத்து போய் தடிமனாகி விட்டது, சுவாசிக்கிற திறன் இல்லை. இனிமே நீங்க என்ன செய்ய முடியாது, படிக்கட்டு ஏற முடியாது, எந்த வெயிட்டையும் உங்களால என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது, அவசரத்துக்கு உங்களால என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது, நான் ஸ்டாப்பா 2 நிமிஷம் உங்களால என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. இதுக்கு மேல உங்க இஷ்டம். இது ஏன் நான் சொல்றேன்னா, அந்த ஆக்சிஜன் லெவல் 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் இந்த மாதிரி வைப்பாங்க. இருக்கிறதுலே உச்சக்கட்டம். அவ்வளவு செயற்கை சுவாசத்தை உள்ள வாங்கிட்டு இருக்கும்போது அப்படி யோசித்தேன், பளிச்சுன்னு என்னுடைய கண்களுக்கு முன்னதாக, நான் உன்னை பத்திரமாக பார்த்துக்கிறேன். நான் யார்? இந்த நான் சொன்னதை செய்கிறவர்.
ஒரு மனுஷன் அல்ல சொல்லியும் செய்யாதிருப்பதற்கு, சொன்னதை சொன்ன மாதிரி செய்கிறவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், அவ்வளவு அன்புள்ளவர். என்னை மீட்பதற்காக தம்மை தாமே கல்வாரி சிலுவையில் பலியாக கொடுத்தவர், நான் வாழ்வதற்காக அவர் ஜீவனை எனக்கு தந்தவர். அப்பேற்பட்ட தேவன் எனக்கு இந்த ஆண்டுல கொடுத்ததான ஒரு பிராமிஸ் வேர்ட், நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். ஆனா இந்த ஆரம்பத்துல எனக்கு மார்ச் மாதம் எனக்கு ரொம்ப இந்த வசனம் ரொம்ப ஆப்டா இருந்துச்சு. ஒரு திருமணத்துக்கு போயிருக்கிறேன். திருமணம் சாயங்காலம் 6 மணிக்கு முடியுது. திருமணம் முடிஞ்ச உடனே லாக்டவுனு. மயிலாடுதுறையில 2 மாதம் என்ன செய்யறேன், 2 மாதம் தங்கி இருக்கிறேன். ஒன்றுமே இல்லாம பொருளாதாரத்தினுடைய வாசல்கள், வரவுகளுடைய வாசல்கள், வழிகள் எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல வைத்து ஆண்டவர் எலியாவை கேரித் ஆற்றண்டையில எப்படி போஷித்தாரோ அது போல 2 மாதம் பக்கத்துல ஒரு குளம், பிடிக்கிற மீன்லாம் அங்க வரும், அடிக்கடி வரும். சூப்பரா ரொம்ப விதவிதமா நாங்க என்ன செஞ்சோம், நல்லா அங்க போன இடத்துல அற்புதமா ஆண்டவர்கள் என்ன செய்தார், கவனித்தார். அப்ப இந்த வசனம் எப்படி இருந்துச்சு, அப்ப ஆண்டவர் தன்னுடைய வசனத்தை நிறைவேற்றிட்டாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா மருத்துவமனையில இருக்கும்போது அந்த மூச்சு திறன் வரும்போது, ஒருவேளை ஆண்டவர் சொன்ன வசனத்தை மறந்துட்டாரோ, எப்படி மறப்பார்? ஆனால் எப்படி மறக்க முடியும்? யாக்கோபே, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஏகமா என் இருதயம் எனக்குள்ளே குழம்பி தவிக்கிறது. அன்புள்ள ஆண்டவர், அன்ப பேரன்பு தான் சொல்லணும். எனக்கு இந்த மூச்சு திறன சமயத்தில் அந்த வசனத்தை நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கணும் பிற்பாடு இதுக்கு மேல எனக்கு என்னதுக்கு அப்படின்னு எதை பத்தியுமே யோசிக்கவே இல்லை. எவ்வளவு முயற்சி பண்றேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனைக்கு வரணும்னு சொல்லி எவ்வளவு பெரிய ரெக்கமெண்டேஷன் வயசுலாம் வந்தாங்க. என்னை உள்ள பார்க்கறது கூட யாரையும் விடல. எந்த விதமான சிபாரிசுகளும் என்ன டிஸ்சார்ஜ் பண்ண முடியல. அப்ப நான் ஐசபெட்ட சொன்ன போன் பண்ணி, என்னுடைய பெயர் யோசேப்பு. யோசேப்பு வாங்கி வந்த வரம் தேவனை தவிர அவனுக்கு யாராலும் என்ன செய்ய முடியாது, உதவி செய்ய முடியாது. யோசேப்புக்கு போத்திபார் உதவி செய்ய முடியும், சிறைச்சாலை தலைவன் உதவி செய்ய முடியும். அங்கிருந்து யோசேப்பு இடத்திலிருந்து சொப்பனத்துக்கு விடை பெற்று சென்றதான பானபாத்திரக்காரன் உதவி செய்ய முடியும். உதவி செய்வதற்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு பெற்றதான அந்த யோசேப்புக்கு யாருமே என்ன செய்ய முடியல, உதவி செய்ய முடியல. ஒரு நாள் திடீரென்று தேவனே இறங்கி பார்வோனுக்குள்ள சொப்பனத்தை கொடுத்து பார்வோன் மூலமாக அங்கு அந்த பானபாத்திரக்காரன் மூலம் பார்வோன் அந்த செய்தியை கேட்கிறார். அப்புறம் இப்ப இந்த கனமும் மகிமை யாருக்குதான்? யோசேப்பே, ஒரு மனுஷனும் உனக்கு உதவி செய்ய முடியாது என்னை தவிர. ஒரு மனுஷனும் உனக்கு உதவி செய்ய முடியாது. அப்ப நான் சொன்னேன், எல்லா ரெக்கமெண்டேஷனும் போயிடுச்சு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, என்னால வரவே முடியாதுன்னு சொல்லி டாக்டர்லாம் என்ன செஞ்சிட்டாரு, கூப்பிட்டு பேசிட்டாரு. நீங்க என்ன பாருங்க, திடீர்னு எவனாவது ஒரு விஐபி வருவான், அவனுக்கு பெட்டு வேணுங்கிறதுக்காக என்னென்ன செய்வாங்க, என்ன காலி பண்ணுவாங்க. நீங்க பாருங்க சொல்லி சொன்னேன். சாட்சி இங்கதான் இருக்கிறார். அதெல்லாம் சாத்தியமே இல்லையா, சாத்தியமே இல்லை, அனுப்ப மாட்டாங்க. திடீர்னு போன் பண்றேன், சாயங்காலம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, சீக்கிரமா கார் எடுத்துருவாங்க. நம்பவே முடியல. திடீர்னு வந்து சொல்றாங்க, நானும் எத்தனையோ முறை ரெடியாகி பேக்கெல்லாம் எடுத்துட்டு வெளியில வந்து பிற்பாடு உங்களை போக முடியாது சொல்லி திரும்ப என்ன செஞ்சிருவாங்க. என் வாழ்க்கையில என்ன ஆயுள் தண்டனை கைதியா உள்ள வச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டிருக்க மாட்டேங்க. அவ்வளவு கொடூரமான ஒரு அனுபவம். ஒவ்வொருவரும் அந்த பெட்ல இருந்து எழுந்து கழிவறைக்கு அவங்க போயிட்டு வந்துட்டாங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டு தான். ஒன்னும் பெரிய தூரம்லாம் இருக்காது, ஒரு 40-50 அடி தூரம் தான்.
அப்படியே சர்க்கஸ் பார்த்தா இதுல கால வைப்பாங்க, சர்ன்னு அப்படி அந்த பக்கம் எடுத்துட்டு போய் என்ன செய்யும், போறவங்க வழியிலேயே எல்லாம் போயிடுவாங்க. புரிகிறவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது. சிலர் பாத்ரூம்ல போய் உட்காந்து டம்முன்னு ஒரு சவுண்ட் கேட்கும், என்னடா அப்படி போனா உள்ள தாப்பால் போட்டுட்டு உள்ள ஒண்ணு கதவை உடைச்சி வெளியில 1-2 இல்ல, தினந்தோறும் ஒவ்வொரு வீர சாகச விளையாட்டுலாம் என்ன செய்யும் நடக்கும். கீழே விழுந்துருவாங்க. போன வெயிட்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த 2 நர்ஸ் வாங்கலாம், யாராவது வந்து தூக்குங்களா, யாருமே வர மாட்டாங்க. ஏன்னா போன என்ன ஆயிடுமா, போனா கொரோனா. எதை பற்றி கவலைப்படல, கர்த்தர் அங்க வச்சிருந்த நாள் வரைக்கும் பத்திரமா வச்சிருந்தார். அவருடைய வார்த்தையின்படியே வெளியில வந்த அன்னைக்கு வெளியில வந்தது இது வரைக்கும் ஒரு மாத்திரை கூட சாப்பிடலைங்க, ஒரு மருந்து கூட சாப்பிடல. என் தேவன் தன்னுடைய ஜீவனை என் ஜீவனோடு இணைத்திருக்கிறார். அவரே எனக்குள்ளே சுவாசமாய் இருக்கிறார் என்பதை நான் நம்பி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு மட்டும் இல்ல, இந்த வார்த்தையை தேவன் நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய சபைக்கு அவர் தந்திருக்கிறபடினாலே இந்த ஆண்டு முழுவதும் அவரை எவ்வளவு பத்திரமா பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க சொல்ல வைக்கப்படுறீங்க பாத்தீங்களா, அதுதான் தேவனுக்கு ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை. சாட்சின உடனே எல்லாம் ஒரே நேரத்தில் எழுந்துச்சு நின்னுட்டீங்கன்னா நானே சொல்லி முடிச்சிருவேன். யாரு சொல்ல விடுது, அவ்வளவு நமக்கு நன்மை செஞ்சிருக்கிறார். எதை சொல்ல எதை சொல்லாம வேடு அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், அவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கிறார். 2020 நீங்க திரும்பி பாருங்க, எத்தனை குடும்பங்கள் உறவுகளை இழந்து ஈடுகட்ட முடியாத அந்த இழப்பின் வலியினாலே பல தற்கொலை செய்து கொண்டு அழுதே செத்தவர்கள் ஏராளமானவர்கள். அடிக்கடி கொரோனா செய்தி, இன்றைக்கு புதிதாய் தொற்று இத்தனை பேருக்கு, சிகிச்சையில் இருப்பவர் இத்தனை பேர், இறந்தவர்கள் இத்தனை பேர், புதிதாய் வந்தவர்கள் எத்தனை பேர். இந்த தேர்தல் அறிக்கையில் அப்படியே கடைசியில் அந்த ஓட்டு எண்ணுவாங்க பாத்தீங்களா, இந்த கட்சி முன்னணியில் இருக்குது, இது இப்படி இதே மாதிரி தொடர்ந்து ஒன்று மாத்தி ஒண்ணு. நம்மால அதை கேட்டுட்டு இருக்கும் போதே ஐயோ நமக்கு அடுத்து இந்த லிஸ்ட்ல எப்ப நம்ம வரப்போறோம்னு தன்னையும் அறியாம கொரோனா தொற்றுவதற்கு முன்னதாக பயம் ஒரு பக்கம் தொற்றிக்கொண்டது, பயம் தொற்றிக்கொண்டது. உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்கள் பல லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டவர்கள். நம்முடைய தமிழகத்துல கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேல, 1.5 கோடின்னு சொல்றாங்க. வட இந்தியாவில இருந்து வந்து என்ன செய்தாங்க, வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த பீரியட்ல 1500 கிலோமீட்டர்ல நடந்து போனவங்க என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இவ்வளவு கஷ்டம். பிள்ளைகளை நடத்தி முதிர்ல சிலெல்லாம் தோல்ல சுமந்துட்டு கையில பைய எடுத்துட்டு, ஏதோ போக்குவரத்து இருக்கிற இடம் பரவாயில்ல, தாகம் எடுக்கும் போது குடிக்க தண்ணி கூட கிடைக்காத ஏரியாவில் நடந்து போய் இவ்வளவு சித்திரவதைகள் அனுபவிச்சாங்க தெரியுமா அந்த வருஷம். இந்த வருஷம் வலிகளின் முத்திரை, இந்த வருஷம் வேதனைகளின் ஆரம்பம். இது எல்லாத்தை விட தேவனுக்கு தாங்க ரொம்ப வலி ஜாஸ்தி, தேவனுக்கு ரொம்ப வலி ஜாஸ்தி. ஜனங்க தேவனை நினைக்கல. போராட்டங்களும் பிரச்சனைகளும் அதிகமாக அதிகமாக ஜெப வாழ்க்கை குறைஞ்சிருச்சு. காரணம் சபை இல்ல, சபையில் ஆராதனை இல்லை, சபை கூடி வர தடை. தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசினா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லலாம், தைரியம் சொல்லலாம், நம்பிக்கை சொல்லலாம். யாரையுமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படியே எதிரும் புதிரமா பார்த்துட்டாலும் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஹாய்னு கை காட்டிட்டு போயிடுவாங்க. போனவரு அவரா இருக்குமோ இவரா இருக்குமோ, ஏன்னா எல்லாமே முகமூடி கொள்ளக்கார மாதிரியே என்ன செய்யறாங்க, மூக்கையும் சேர்த்து மூடுறாங்க. மூக்கு மொழியுமா இருந்தா ஓரளவுக்கு பார்த்து நம்ம யார் என்னன்னு என்ன செஞ்சிடலாம், தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லா மறைச்ச பிற்பாடு
ஆளுடைய சைஸ் ஹைட் வெயிட் வச்சுதான் ஏதோ ஓரளவுக்கு யூகம் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு, இன்னாரா இருக்குமோ அப்படின்னு சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு முழு முகத்தையும் வெளியில காட்ட முடியாதபடிக்கு பிசாசு நம்ம என்ன செஞ்சிட்டான், மிகப்பெரிய சோதனைக்குள்ளாகப்பட்டு வந்துவிட்டான். ஆனாலும் தேவ ஜனங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறபடினாலே இரக்கங்கள் அந்த எண்ணிக்கையில் என்ன செஞ்சுட்டே இருந்துச்சு, தெரிஞ்சது. டெய்லி அது என்ன செஞ்சது, குறைஞ்சது. இப்ப ஏதோ புதுசா என்ன செஞ்சிருக்குதா, புதுசா என்ன ஒண்ணு வந்திருக்குதா. ஒண்ணு சொல்றேன், இந்த நரி பணங்காட்டு சலசலப்புக்கெல்லாம் என்ன செய்யாது, அஞ்சாது. ஏனென்றால் இந்த கூட்டம் கர்த்தரை நம்பி வாழ்கிற கூட்டம். இந்த கூட்டம் இந்த ஜீவனை நம்பி வாழ்கிற கூட்டம் அல்ல, அந்த ஜீவனை நம்பி வாழ்கிற கூட்டம். கிறிஸ்துவனுக்கு ஜீவன், கிறிஸ்துவனுக்கு ஜீவன். அந்த ஜீவனோடு நெருக்கமா வாங்க, நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை எங்க இருக்கணும், தாயோடைய மடியில இருக்கணும், இல்ல கைப்பிடியில இருக்கணும், இல்ல இடுப்புல இருக்கணும், இல்ல முழங்கால இருக்கணும். தாய் அவருடைய பார்வைக்கு எட்டாத தூரத்துல குழந்தை போயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்க. இப்படித்தான் ஒரு நாள், அதாமே நீ எங்கே இருக்கிறாய், தேவன் தேடி வந்து கண்டுபிடிக்க அன்னைக்காவது கண்டுபிடிச்சிட்டார் ஏதேனுக்குள்ள இருந்ததுனால. இன்னைக்கு சபைக்குள்ளேயே யாரும் இல்லையே, மக்கள் சபைக்குள்ளே பயப்படுறாங்க. ஆன்லைன் டிவியில ஆன் பண்ணி அங்கேயே நிழலாட்டமாக ஆராதனைகளை பார்க்கக்கூடிய அந்த கலைகளிலே இன்றைக்கு வல்லவல்லாக மாறிவிட்டார்கள். நிஜ ஆராதனை இல்லை, நிழலாட்டமான ஆராதனைகள் தான் இன்றைக்கு நமக்கு எப்படி இருக்குது, முக்கியமா இருக்கு. நேரடியாய் தேவ பிரசன்னத்தை உணர்வதும், கர்த்தருடைய தொடுதலை உணர்வதும், அவருடைய சத்தத்தை கேட்பதும், ஆராதனையிலே அளவில்லாத ஆனந்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய இந்த ஆச்சரியமான நிகழ்கால நிஜ ஆராதனையே மனம் விரும்புவது இல்லை. இன்றைக்கு இந்த வருஷம் அநேகர சபையை விட்டு இந்த கொரோனா என்ன செஞ்சிருக்குது, பிரிச்சிருக்குது. அநேகர தேவனுடைய அன்பை விட்டு பிரிச்சிருக்குது. பல சமயம் நினைக்கிறோம், அந்த நான் என்னதான் ஜெபம் பண்ணி என்ன ஆலயத்துக்கு போய் என்ன பெருசா நடந்துச்சு, எல்லாருக்கும் நடக்கிறதா எனக்கும் நடக்குது அப்படிதான் நினைக்கிறோம். நிச்சயமா இல்ல, நிச்சயமா இல்ல. தேவனை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு உங்களுக்கே தெரியாத இன்னொரு கண்காணிப்பு இருக்குது. கர்த்தருடைய கண்காணிப்பு உங்க மேல இருக்குது. நீங்க வலதுபுறம் போனாலும் இடதுபுறம் போனாலும் இன்னொரு கரம் உங்களை அப்படியே பாதையில் என்ன செய்து அப்படியே நெருக்கி அப்படியே கரத்தை விட்டு விலகி போக முடியாதபடிக்கு அணைத்துக் கொள்ளுகிற ஆண்டோடைய கரத்தின் இந்த பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கு. நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன்னு சொன்ன ஆண்டவர், நீங்க வேணா தூரமா விலகி போய் என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். அவர் பாதுகாப்பு உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல், அதற்குள்ள இருந்தவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை கண்களினால் மாத்திரம். ஆமா, நீ கண்ணால பாக்குறோம், நிறைய செய்திகளை காதால கேட்கிறோம். நம்மை சுற்றிலும் ஏராளமான அசம்பாவித சம்பவங்களை, கொடூரமான வியாதி மரணங்களை, கொடூரமான விபத்தின் சம்பவங்களை நம்ம கேட்கிறோம். ஆனாலும் மனதை தேவன் தந்த வார்த்தையினாலே நிறைத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கையாகத்தான் இன்றைய வரைக்கும் இருக்கிறது. கர்த்தர் என்னை பத்திரமாய் பார்த்துக் கொண்டார். சொல்லுங்க இன்னொரு முறை, இன்னொரு முறை. அப்ப அவர் சொன்னதுல சரியாதான் இருக்கிறார். தப்பு எங்க இருக்கு சொல்லுங்க. இனி வரக்கூடிய காலங்களிலாகிலும் தேவனுடைய வார்த்தையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாத ஒரு வாழ்க்கை நமக்கு
வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை அதை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணும்போது ஒருபோதும் தேவன் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். அநேக பரிசுத்தவான்கள் இப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, நீ சொல்லி இருக்கிறீரே, இப்படி இப்படி வசனம் சொல்லுகிறதே, என் நாமத்தில் 2 அல்லது 3 பேர் எங்கே கூடி இருக்கிறீர்களோ ஒரு மத்தியில் இருக்கிறேன்னு சொன்னீரே, நீங்க இங்க என்ன செய்யணும்? வரணும். என் ஜெபத்தை நீங்க கேட்கணும். வசனத்தின்படி சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை பிடிச்சு ஜெபம் பண்றதுனால கர்த்தர் நமக்கு சொன்னது அப்படியே என்ன செய்வார்? செய்வார். வாக்குத்தத்தம் கூட நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கன்னு சொன்னா அப்படியே ஒரு பத்திரமா பார்த்து நீங்க இருக்க வேண்டிய இடம்னு ஒண்ணு இருக்கு. உங்க வாழ்க்கை முறைன்னு ஒண்ணு இருக்கு. உங்க வாழ்க்கையினுடைய தரம்னு ஒண்ணு இருக்கு. அவர் உங்களை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொன்னா அவருடைய கையில உங்களை நீங்க என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். உங்களுடைய நம்பிக்கை அதன் மேல இருக்கு. இந்த வருஷம் கொஞ்சம் திரும்பி பாருங்க. இந்த வருஷம் எனக்கு அநேக மனிதர்களை குறித்து தேவன் எனக்கு காண்பித்து கொடுத்தார். நான் நேசித்து மதிக்கக்கூடிய அநேகர் என்னுடைய அன்புக்கு பாத்திரவான்கள் அல்ல என்பதை தேவன் காண்பித்துக் கொடுத்தார். உன்னை விடவும் அவர்களுக்கு பணம் முக்கியம். உன்னை விடவும் அவர்களுக்கு இந்த உலகம் முக்கியம். இந்த சபையை விடவும் வேறு காரியம் முக்கியம். பலரை தேவன் காண்பித்துக் கொடுத்தார். பலரை தேவன் காண்பித்துக் கொடுத்தார். வெள்ளந்தியாக எல்லாரையும் கபடற்றவனாக நம்பக்கூடிய அந்த நிலையில இருந்ததான எனக்கு சில சூழ்நிலைகளை கொடுத்து இந்த நபர் இவ்வளவுதான், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, எல்லாவற்றுக்கும் லிமிட் இருக்குது என்பதை தேவன் என்ன செய்தார்? காண்பித்துக் கொடுத்தார். பல சமயத்தில் நான் பார்த்திருக்கிறேன், பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ யாரையும் நான் என்ன செய்யறது கிடையாது, நேசிக்கிறது கிடையாது. நான் அதே சமயத்துல பணமும் பொருளும் முக்கியம்னு சொல்லி நினைக்கிறேன், எவரையும் நான் தக்க வச்சுக்கவும் நினைக்கிறது கிடையாது. தேவனுடைய ஆலயத்தை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களை நான் நேசிப்பேன். இயேசு அதிகம் யார் நேசிக்கிறாங்களோ என்ன அறியாம அவங்க எனக்கு எதிரியா இருந்தா கூட நான் அவங்களை என்ன செய்வேன்? நேசிப்பேன். முந்தின தினத்துக்கு முந்தின நாள் ஃபாஸ்டிங் பிரேயர்ல கூட சொன்னேன், பாஸ்டர் வந்து கூப்பிட்டாதான் நான் என்ன செய்வேன்? ஆலயத்துக்கு வருவேன் சொன்னேன். யாரையும் நான் போய் என்ன செய்ய மாட்டேன், ஒருபோதும் கூப்பிட, புதியவர்களை கூப்பிடுவேன். நான் போய் கூப்பிடக்கூடிய அளவுக்கு நான் தேவனுக்கு ஊழியக்காரன். இது ஒன்றும் கல்யாண வீடு கிடையாது. பொண்ணுங்க கல்யாணம் வச்சு பத்திரிகை கொடுத்து வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு இது என்னுடைய வீடு அல்ல. இது என் பிதாவின் வீடுன்னு யார் சொல்றார்? சொல்றார். என் ஜெப வீட்டிலே அவளை கொண்டு வந்து மகிழப்படுவேன். உங்களை கொண்டு வருவரும் அவர் தான், என்ன கொண்டு வருவதும் அவர் தான். வர்றவங்களை வான்னு சொல்லுவோம் அதிகாரம் இல்ல, போன்னு சொல்லுவோம் அதிகாரம் இல்ல. சத்தியத்தை சொல்ல ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறார். உங்களை போலவே இங்க நானும் ஒருவன் தான். எந்த விதத்துல உங்களை விட நாங்க கணம் பெற்றவன், தகுதி பெற்றவன் அல்ல. தேவன் உங்களை கண்காணிக்கும்படி இந்த மந்தைக்கு தேவனுடைய ஒரு மேய்ப்பனாக கண்காணியாக கற்று வைத்திருக்கிறார். அவ்வளவுதான். நான் அழைத்து வருகிறவர்கள் சில வேளை நான் அழைக்க மறக்கிற பொழுது என்ன விட்டு என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. எனக்காக வருகிறவர்கள் இங்கு நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள். தேவனுக்காக, தேவ பிரசனத்திற்காக, தேவனுடைய வார்த்தைக்காக வருகிறவர்களுக்கு நிச்சயமான தேவனுடைய வார்த்தை உண்டு. அந்த வார்த்தையின் படி அந்த வருடத்துல தேவனுடைய செயல்கள் உண்டு, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமா உண்டு. அல்லேலூயா. இந்த ஆண்டுல அநேகர் சொன்னாங்க, இந்த வசனம் அப்படியே இந்த வருஷத்துக்கு ஆண்டவர் கொடுத்து ரொம்ப பிடிச்சிருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பயுமே நம்ம நல்லா வசனமா இருந்தா பிடிக்காம அப்புறம் என்ன செய்யணும்? பத்திரமா பார்த்துக்கணும்னு சொன்னா ஒரு பிடிக்காம வேற என்னதான் பண்ண சொல்லுங்க?
ஏன்னா ஆபத்தான சூழ்நிலையில நான் அவனை பத்திரமா பார்த்துப்பேன்னு ஒரு சத்தம் கேட்டா நமக்கு பிடிக்கவும் பிடிக்காதா? ஆபத்து வரத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அதை சொல்லிட்டாரு. அல்லேலூயா. கொஞ்சம் எல்லாரும் எழுப்போமா தேவ சமத்துல எழுப்புங்க. எண்ணத்தை அவருக்கு நீங்க செலுத்த முடியும். அவர் செய்த உபகாரங்களுக்காக நீங்க எண்ணத்தை செலுத்த முடியும். ரட்சகரை ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்வதை தவிர வேற எண்ணத்தை நீங்க செலுத்த முடியும். அன்பு சகோதரனே சகோதரியே, 2020 வருஷம் அப்படியே கடந்து போய் கொண்டிருக்கிறது. 2020 வருஷம் இன்னும் சில நிமிடங்களிலே முடிய போகிறது. முடிந்து போனாலும் நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறபடினாலே இன்னும் நமக்கு தேவனும் தேவனுடைய வார்த்தையும் அவருடைய ஜீவனும் சுவாசமும் நமக்கு தேவை. 2 கரங்களை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி, தேவனே இந்த ஆண்டு எவ்வளவு பெரிய பாதகம், பொல்லாத மரணம், சங்கார தூதம் சூழ்ந்து கொண்ட போதும் உடைய வார்த்தை என்கிறதான அந்த பட்டயத்தினாலே என்னை மீட்கும்படி என் பக்கத்தில் நின்றவன் நீர் அல்லவா. உடைய வார்த்தை என்னும் கேடகத்தினாலே என்னை சூழ்ந்து எதிரியின் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அடித்து போட்டவர் நீர் அல்லவா. உடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் உடைய வார்த்தையின் மீது நடக்க, உடைய வார்த்தையை நம்பி வாழ எங்களுக்கு கொடுத்த உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உனக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நான் உன்னை பத்திரமாக பார்த்துக் கொள்வேன். நான் உன்னை பத்திரமாக பார்த்துக் கொள்வேன். இந்த வசனத்தை நினைக்கிற பொழுதெல்லாம் எனக்கு தெரியும், எப்போதோ நான் செத்து போயிருக்க வேண்டியவன், எப்போதோ நான் மரித்து போயிருக்க வேண்டியவன், மரித்து மண்ணோடு மண்ணாய் போயிருக்க வேண்டியவனை இன்றைய வரைக்கும் உங்கள் கண்களுக்கு முன்னதாக கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ஆனால் அந்த வசனத்தினுடைய உருவம் அது, அந்த வசனத்தினுடைய தத்துவமான காட்சி அது. Thank you Jesus, thank you God. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, thank you Lord. நன்றி அப்பா, துதிக்கிறோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. சொல்லு
சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் அடிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் அடிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இந்த கரத்தை ஆண்டவருக்கு உயர்த்துவோம். இந்த கரத்தை உயர்த்தும் பொழுது உங்கள் உள்ளம் பொங்கி வழிகிற ஒரு பாத்திரம் போல ஆண்டவரை குறித்துதான் அந்த விசேஷங்களினாலே அந்த நன்றி நிறைந்த அந்த உள் உணர்வுனாலே உள்ளம் பொங்கணும். அப்படியே உங்களுக்கு துடிக்கணும். என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, என்னத்தை நான் செலுத்துவப்பா. எவ்வளவு நன்மை, எவ்வளவு நன்மை. நொடிக்கு நொடி என்னுடைய கிருபை ராஜா, நிமிடத்துக்கு நிமிடம் இந்த கருத்தினுடைய அரவணைப்பப்பா. இவை பொழுதும் கண்மூடாதபடிக்கு என்னை காக்கிறவர் தூங்கவும் இல்லை உறங்கவும் இல்லை தகப்பனே. எஸ் லார்ட், எவ்வளவு எவ்வளவு கிருபை தகப்பனே, எவ்வளவு இறக்கம், எவ்வளவு தயவு. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு அன்பு ராஜா. அந்த நன்றி உணர்வு சொல்றாண்டவர் என்று சொல்லி ரெண்டு கரங்களை ஆண்டவருக்கு நானா உயர்த்தி ஜீசஸ் thank you Lord. நன்றி அம்மா, நன்றி அம்மா, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. thank you Jesus, thank you Lord. இளமை கழுகு போல வளர்ந்து வந்தாய் புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. நாம் ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. கர்த்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. தாவீது சங்கீதம் 103வது அதிகாரத்துல 1-2 வசனத்துல சொல்லுகிறார், ஒவ்வொரு ஜெபத்தின் முடிவும் நாம் சொல்லுகிற இதே வார்த்தைகள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இந்த வசனம் நமக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன் ரொம்ப பிடிக்கும்? தாவீதுக்கு இது ரொம்ப பிடிச்ச காரணம் வேற, நமக்கு பிடிக்கிறது காரணம் இந்த வசனத்தை கேட்கும் போது அப்படியே ஒரு பெரிய சந்தோஷம். எல்லாம் முடிந்தது,
அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். இந்த வருஷம் முடிஞ்சது, 2021வது வருஷம் தொடர்ந்து. அவர் செய்த சகல உபகாரங்களையும் இது யாரு யாருக்கு சொல்றா? கரெக்டா சொல்லுங்க. இது யாரு யாருக்கு சொல்றா? யாரு யாருக்கு சொல்றான்னு நான் கேட்டேன். தாவீதுக்கு சொல்றாரு. இப்ப நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க, முன்னாடி ஒருத்தர் நடத்தும் போது கையை தூக்குவோம்னா கை தூக்குறது, வாயை திறந்து சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுவோம்னா சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுது, அப்புறம் மௌனமாயிடுது. திரும்பவும் எல்லாம் ஏன் அப்படி இருக்கிறீங்க? சத்தமா துதிப்போனா அடுத்த சத்தமா என்ன செய்வோம்? முன்ன ஒரு ஆள் நடத்துவது போல தன்னுடைய ஆத்மாவை தூக்கி முன்னாடி ஃப்ரண்ட் சேர்ல உட்கார வச்சுட்டாரு. உட்கார வச்சு என்ன செய்? இப்ப இவர் யாருக்கு பிரசங்கம் பண்ணாரு? தன்னுடைய ஆத்மாவை. ஆத்மாவே நீ முதல்ல என்ன செய்? முழு உள்ளத்தோட அவருக்கு என்ன செய்? ஆமா, அவர் செய்த உபகாரத்தை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. தேவன் செய்தது நீங்க மறக்காம அவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா பட்டியலிட முடியாத அளவுக்கு எண்ணிறந்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கையோ கரங்களை உயர்த்தி இந்த புது வருஷத்தினுடைய இந்த ஆரம்பம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு நமக்கு அது விடிய போகிறது. ரெண்டு கரங்களை அப்படியே உயர்த்தும் பொழுது ஆண்டவர் ஆண்ட அப்படியே ஒரு முடிப்பாக கரத்துல கொடுப்பதை நீங்க அப்படியே வாங்க போறீங்க. ரெண்டு கரத்தை நல்லா உயர்த்துங்க. இந்த 2021வது ஆண்டு முழு ஆசீர்வாதத்தோடு, முழு சந்தோஷத்தோடு, முழு சமாதானத்தோடு, முழு சௌக்கியத்தோடு, முழு பாதுகாப்போடு, முழு கண்காணிப்போடு, முழு ஆசீர்வாதத்தோடு உங்க கையில் அவர் கொடுக்க போறாரு. ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய தேவைகள், ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய நடத்துதல்கள், ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய சந்தோஷம், ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய சுகம், ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதான ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் சேர்த்து உங்க கையில் கொடுக்க போறாரு. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord, thank you Jesus. யாரும் உங்களை நிறுத்துன்னு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு நல்ல வாயை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Jesus. புதிய வருடம் தேவன் கரத்துல கொண்டு வந்திருக்கிறார். அவர் கையில வந்து நேரடியா வாங்குகிற பாக்கியம் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. நீங்க தான் பிரசனத்துல இருக்கீங்க. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. அத்தியாவதே நன்றி இயேசுவே. என்றவர் ஸ்தோத்திரம், ஆண்களுக்கு துணை என்றவர் ஸ்தோத்திரம், வடகரம் பிடித்து துணையாய் நிற்பவர் வல்ல தேவனே ஸ்தோத்திரம். வடகரம் பிடித்து துணையாய் நிற்பவர் வல்ல தேவனே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவர் ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். பாவத்தை ஜெயிக்க பரிசுத்தமாய் வாழ துணை நிற்பவரே ஸ்தோத்திரம். வெப்பத்தால் கடுமை அரவணைத்தவரே ஸ்தோத்திரம். வெப்பத்தால் கடுமை அரவணைத்தவரே ஸ்தோத்திரம். புதிய ஆண்டுக்காக கரங்களை தட்டி எல்லா ஆண்டுகளும் சொல்லுங்க. 2021வது ஆண்டு பிறந்திருக்கிறது. இந்த ஆண்டிலே உங்களுக்கு புதிய வாசல்களை திறந்திருக்கிறார். இந்த ஆண்டிலே உங்களுக்கு புதிய ஆசீர்வாதங்களை நீங்கள் அறியாமலே உங்களை தொடர்ந்து வருகிறவர் செய்வார். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நீங்க எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு வரும். எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரும். இதுவரைக்கும் கேட்கப்பட்ட
எல்லாரும் உங்களுடைய கருத்துல சுத்த வேதாகமத்தை எடுப்போமா? இந்த ஆண்டிலே தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நீங்க எதிர்பார்க்கிறது போல வாக்கு தத்தம் அல்ல. இந்த ஆண்டு தேவன் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கவில்லை. வாசிங்க சங்கீதம் 2வது அதிகாரம் 12வது வசனம். சங்கீதம் 2:12. எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல நம்ம என்ன செய்ய போறோம்? வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 2வது அதிகாரம் 11-12 சேர்ந்து வாசிங்க. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் என்னுடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுதல் யாவரும். கடைசி 2 வரிகள் மட்டும் திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தரைன்னு சொல்லி வாசிங்க. சத்தமா சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, இது வாக்கு தத்தமா எச்சரிப்பா? எச்சரிப்பு. வாக்கு தத்தம் என்றால் தேவன் செய்ய வேண்டியது. இது யார் செய்ய வேண்டியது? அவர் இருக்கிறார். ஓடி போய் அவருக்கு பக்கத்தில் நிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? அவர்கிட்ட ஒரு காட்சியை சொல்றேன். வானத்துல கழுகு வட்டமிட்டு கொண்டிருக்கிறது. தாய்க்கோழியை விட்டு குஞ்சுகள் சிதறி அங்கும் இங்கும் அப்படியே என்ன செஞ்சிட்டு இருக்குது? மேய்ஞ்சிட்டு இருக்குது. திடீர்னு அந்த கழுகை பார்த்த தாய்க்கோழி ஒரு விதமான சத்தம் எழுப்பி அந்த சட்டைகளை என்ன செய்யுது? எரிக்குது. ஓடி போய் இது ஒண்ணு என்ன செய்யாது. இப்ப என்ன செய்யணும்? சத்தம் கேட்டு குஞ்சுகள் எங்க வரணும்? சொல்லுங்க. சட்டைகளுக்குள்ள வந்துட்டா அதுக்கு பாதுகாப்பு. இதுதான், இந்த காட்சியை தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார். சங்கார தூதன் வட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறான். பொல்லாத ஆவிகள் வானமண்டலத்தின் ஆதிக்கத்தை தன்னுடைய கையில வைத்துக் கொண்டிருக்கிறது. பாதாளத்திலிருந்து ஏறி வரக்கூடிய அசுத்த அருவருப்பான ஆவிகள் இந்த பூமியை அப்படியே நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை போல இன்னைக்கு நம்மை அவர் வைத்திருக்கிறார். அவர் சிங்கமா, யூத ராஜ சிங்கமா நிக்கிறாரு. என் பக்கத்துல நீ வந்துட்டா, என் பக்கத்துல நீ வந்துட்டா உனக்கு என்ன இல்ல? ஆமா, வசனம் என்ன சொல்லுது? அவரை அண்டிக் கொள்ளுகிற. எதுக்கு? நீங்கள் அழியாமல் இருக்கும்படி. அதே வசனத்துல கவனி, நீங்க அழியாம இருக்கும்படிக்கு என்ன அர்த்தம்? பாதுகாப்பா இருக்கும்படி, வாழ்ந்து சுகமா இருக்கும்படிக்கு நீங்க என்ன செய்யணும்? அவரை அண்டிக் கொள்ளணும். இந்த காட்சியை நீங்க அப்படியே கண்ணுக்குள்ள கொண்டு வந்து 2 கையை இப்ப நேரம் உயர்த்துங்க. ஆண்டவருக்கு நேரம் நல்ல வேதத்துக்கு கீழே வச்சுட்டு ஆண்டவருக்கு நேரம் அவங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. 2020வது வருஷத்துல ஆண்டவர் நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கன்னு சொன்னாரு. இப்ப சொல்றாரு, நீ என்ன அண்டிக்கோள் சொன்னாரு. அவர் சொன்னதுல சரியா இருந்துட்டாரு. இப்ப இந்த வருஷம் அவரை அண்டிக்கிட்டீங்கன்னா, அப்படி சட்டைகளுக்கு கீழே வந்துட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு கொண்டு. எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைகளுக்கு கீழ் சேர்த்தடைத்துக் கொண்டு வண்ணமாக எத்தனையோ தரம் உன்னை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ள நான் ஆசையாயிருந்தேன். ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஆசையை தான் இன்னைக்கு நம்ம சொல்லி இருக்கிறார். கடைசி காலம், பொல்லாத காலம், கொடிய காலம். பிசாசு பல்வேறு விதங்களிலே நம்மை விழுங்க வகை தேடி சுற்றி திரிகிறார். அவர் சட்டைகளுக்கு கீழே நான் வந்துடுறப்பா. 2 கை ஆண்டவர்களாக உயர்த்தி, ஆண்டவரே
அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரே, உண்மை நான் அண்டிக் கொள்றப்பா, உங்க பாதத்தை நான் பிடிச்சுக்கிறேன் ஆண்டவரே, உங்களை ஒருபோது நான் விட மாட்டேன் ஆண்டவரே, விட மாட்டேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி நன்றி. மௌனமாய் இருக்கும்போது சில காட்சிகளை உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வருகிறேன். மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மரியாளோ நல்ல பங்கை, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை திறந்து கொண்டார். ஆண்டவர் சொல்லுகிறது, உடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதை, உடைய பாதத்தை பிடித்துக் கொள்வதை பற்றி சொல்லுகிறார். இந்த வருஷத்துல உனக்கு நல்ல பங்கு ஆண்டவர் தரணும். ஓடி ஓடி உழைத்து அதிகாலையில் எழுந்துச்சு நேரப்பட வேலை செஞ்சு சாப்பாடாக்கி அதை மென்னு ருசிச்சு சாப்பிட முடியாதபடிக்கு அவசர அவசரமா சாப்பிட்டு வருத்தத்தின் அப்பத்தை புசிப்பது விருதான ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமா, இந்த ஆண்டு இளைப்பாறுதலை, சந்தோஷத்தை, சமாதானத்தை ஆண்டவர் உனக்கு கட்டளையிட போகிறார். உடைய பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கு நீ பெற்றுக்கொள்ள போகிற. இந்த வருஷம் உனக்கு பணம் முக்கியமா இருக்க போறதில்ல. இந்த வருஷம் எந்த உறவுகளும் உனக்கு முக்கியமா இருக்க போதில்ல. தேவனை தவிர, தேவனுடைய பாதத்தை தவிர, ஆலயத்தை தவிர, ஆராதனை தவிர, ஜெபத்தை தவிர, வேதத்தை தவிர, தேவனுடைய பிரசனத்தை தவிர வேற எதுவும் உனக்கு முக்கியம் இல்லாம இருக்கணும். அது மட்டும்தான் இருக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கணும். அப்படி இருந்தா எந்த தீங்கோனை அணுகுவதில்லை, எந்த தீங்கோனை அணுகுவதில்லை. தேங்க்யூ ஜீசஸ். அது ஒரு ராத்திரி நேரம். வாழ்க்கையில மரண பயத்தோட ஆத்த தாண்டி அந்த பக்கம் ஓடிட்டான். 400 பேரோடு கூட அவனை தேடிக்கொண்டு ஒரு படை வருகிறது. உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த சூழலில் அந்த ராத்திரி நேரத்துல தேவன் அவனுடைய வாழ்க்கையில வருகிறார். அவன் தேவனை சந்திக்கிறான். அவர் தேவன் என்று தெரிந்து கொண்ட பிற்பாடு அவன் சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியமை போக விடமாட்டேன் என்று சொல்லி கீழே விழுந்து 2 கால்களையும் அப்படி இறுக கட்டி பிடித்துக் கொண்டார். நான் ஆசீர்வதித்தால் ஒழியமை போக விடமாட்டேன். இந்த ஆண்டுல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இது மட்டும்தான். என் தேவனே, உம்மை விட்டு விலக மாட்டேயா. ஆண்டவர் ஒரு காலத்துல சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தையை திருப்பி நீங்க சொல்ல வேண்டிய காலத்துக்கு வந்திருக்கிறீங்க. என் தேவனை உண்மை விட்டு விலக மாட்டேன். உங்க ஒருபோது